வணக்கம். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நான் தினந்தோறும் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். ஜோதிடத்தில் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறேன். திருக்கணித பஞ்சாங்கம் என்று ஒரு பஞ்சாங்கம் இருக்கிறது, சுத்தவகை பஞ்சாங்கம் என்று ஒரு பஞ்சாங்கம் இருக்கிறது. ரெண்டு பஞ்சாங்கத்தில் எது சரி, எது பொருந்தும் என்ற கேள்விக்கு எந்த ஜோதிடர்களும் சரியான பதில் சொல்வதில்லை. சொல்ல தெரியவில்லை, அனும தெரியவில்லை. அந்தந்த ஏரியாக்களில் தஞ்சாவூர் பஞ்சாங்கம் என்றும், ராம்நாடு பஞ்சாங்கம் என்றும், திருநெல்வேலி பஞ்சாங்கம் என்றும், மதுரை ராம்நாடு பஞ்சாங்கம் என்றும், சென்னை பஞ்சாங்கம் என்றும், ஆற்காடு பஞ்சாங்கம் என்றும், வேலூருக்கும் என்றும் வைத்திருப்பது போல எல்லா ஸ்டேட்டுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த ஊர்களுக்கு தகுந்தபடி பஞ்சாங்கங்களை வைத்திருப்பார்கள். அந்தந்த பஞ்சாங்கங்களை வைத்துக்கொண்டு அந்தந்த ஊரில் பிறந்தவர்களுக்கு போடும்போது சூரிய உதயம் எல்லாமே துல்லியமாக இருக்கும். இதை விடுத்து மொத்தமாக எங்கே பிறந்தாலும் போடுகிறோம் என்று சொல்லி கம்ப்யூட்டரில் போடும்போது அவை திருக்கணிதம் என்று திருத்திய கணிதமாக கிரகங்களின் வரிசைகள் மாறி இங்கிருப்பது அங்கே, அங்கிருப்பது இங்கே என்று வரும்போது நம் வீட்டில் போடப்பட்ட இந்த ஜாதகமும் அந்த ஜாதகமும் குழப்பமாக மாறி வரும்போது திருக்கணிதம் சுத்த வாக்கியம் என்ற சண்டை வரும். சுத்த வாக்கியம் என்று இருக்கட்டும், திருக்கணிதம் என்று இருக்கட்டும், ஆனால் திருக்கணிதமும் சுத்த வாக்கியமும் லோக்கல் பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். லோக்கல் ஆல்மனாக் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் அந்தந்த ஊரில் பிறந்த போடும்போது சரியாகும். எனவே வீட்டில் எழுதிய ஜாதகங்களை வைத்து பார்த்தாலே போதுமானது. திருக்கணிதம் என்று போட்டால் புதன் மாறுகிறது, செவ்வாய் மாறுகிறது, அம்சத்தில் மாறுகிறது என்ற குழப்பம் வரும். அப்போது திசாபக்தியில் ப்ராப்ளம் வரும். இது யாரும் கண்டுகொள்வதில்லை. வெளிநாட்டில் பிறப்பவர்களுக்கு வெளிநாட்டில் பஞ்சாங்கம் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு வேண்டுமானால் இந்த கம்ப்யூட்டரில் போடலாம். மற்றபடி இந்தியாவில் பிறந்த யாருக்குமே கம்ப்யூட்டர் ஜாதகம் பொருந்தாது, அதாவது திருக்கணிதம் பொருந்தாது என்பது என் கருத்து. இதை பற்றி விலாவரியாக லாங் வீடியோவில் பேசுகிறேன். அதையும் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.